குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேன் ஒன்று வச்சுங்க. வச்சுட்டு லைட்டா எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஞ்ச பிறகு கொஞ்சமா மிளகாத்தூள், தேக்கரண்டி மஞ்சள்தூள், கொஞ்சமா காரத்தூள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். மசாலாவில் நல்லா ஊறி வரட்டும். முட்டை எடுத்துட்டு லைட்டா எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் பொழுதா கட் பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயத்தை பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வரையும் வச்சுட்டு இந்த ஸ்டேஜ்ல ஒரு தேக்காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தேக்காண்டி மிளகாய், தேக்காண்டி மஞ்சள்தூள், ஒரு தேக்காண்டி காரத்தூள் ஆட் பண்ணி தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்ல வாசனையா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி